மாரிதாஸ் குற்றச்சாட்டை அவரு மாத்தவே இல்லையே. அவரு அமைச்சர் ஆதவ் மேல வைக்கிற குற்றச்சாட்டும் அந்த ஹார்பரை வந்து இல்லீகலா ஆக்டிவிட்டி நடக்குதுன்ற குற்றச்சாட்டையும் அவர் இன்னமும் வச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அப்புறம் அவருடைய இன்டென்ஷன் என்ன? அப்ப அவர் மேலேயே சந்தேகப்படக்கூடிய விஷயம் வருது. ஏன்னா எவ்வளவோ நிறைய விஷயங்களை கொடுத்தவரு இந்த விஷயத்துல இல்ல. நான் தான் சொல்றேன், அதை தாண்டி என்னை கைது செய்து விட்டு அந்த ஏதோ ஒரு லாட்டரி தகவல்கள் என் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லியிருக்காரு. சோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சோர்ஸ்களை பெருமளவில் செக் செய்துதான் போடுவாருங்கிறது எனக்கு நம்பிக்கை உண்டு. ஒரு சின்ன தப்பு, அதாவது சில ரிசர்ச் என்னுடைய சப்ஜெக்ட் கனெக்டடாக இருந்ததுல நான் அவருக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கேன். சரியா? மற்றபடியாக அவர் நான் கொஞ்சம் ஹார்ஷா யூஸ் பண்ணுவார். அது ஒரு விஷயத்தை திருப்பி படிக்கிறப்ப இவ்வளவு தப்பு பண்ணியிருக்காங்களேங்கிறப்ப அந்த அவங்க எல்லாம் கிரிமினல்ஸ் அந்த மாதிரி வார்த்தைகள் பிரயோகங்கள் எடுத்துக்க அந்த வார்த்தைகள் தவிர்க்கலாம். மற்றபடி இதுல ஆதாரம் இருந்தா தான் சார் பேசணும். இதுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லைங்கிறது மிஸ்டர் ஜான் பிரிட்டோ இன்னும் சொல்ல போனால் நான் காரைக்காலில் பிஜேபி நிர்வாகினே பேட்டி கொடுத்திருக்காரு. நிறைய சொல்லியிருக்காரு சார். 5000 கோடி ரூபாய் இங்கிருந்து கொண்டு போயிட்டாங்க, ஒரு ஸ்டேட்ல வந்து அதை வேற மாதிரி மாத்தி லாட்டரியை கொண்டு வர்றாங்கன்ற அளவுக்குலாம் அவர் பேசுற. பட் அவரை பத்தி உங்கள்கிட்ட கேட்கறதுன்றது இல்ல. பட் லாஜிக் இடிக்குதே, அவர் அந்த இடத்துல நிக்கிறாரே அப்படின்னா என்ன அப்படின்ற. இல்ல சார், அதாவது ஒண்ணு அன்லெஸ் ப்ரூவன் எவ்ரிபடி இஸ் நாட் கில்ட்டிங்கிறது தான் இந்தியனுடைய சிஸ்டம். அதனால நான் லிங்க் பண்ணது தவறு, வேறு சிலர் பேசினாலும் நான் பேசியதும் தவறு. பட் போதை பொருளை கடைசி வரைக்கும் பிடிக்கணும்.